கடைசி வரைக்கும் எனக்கு இந்த சந்தோஷத்தை கொடுப்பீங்களான்னு நீங்க 2 பேரும்? மா, நாங்க 2 பேரும் எப்பவுமே இப்படிதாம்மா இருப்போம். எங்களை நினைச்சு நீங்க கவலைப்படுறத நிறுத்துங்க. என்ன தமயந்தி, அப்படிதானே? ஆமா அத்தை. ம். சார் சார் வா 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 வா, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்னாச்சு, ஏதாவது விஷயம் தெரிஞ்சுதா? எதுவுமே கிளியரா கன்ஃபார்ம் ஆகல சார். ஆனா அந்த ஏஜிஆர் உங்களுக்கு எதிராக பெருசா ஏதோ பிளான் பண்றாருன்னு மட்டும் தெளிவா தெரியுது சார். யோ, அது எனக்கு தெரியாதா? ரெசிபி மேட்டர்லையும் மேரேஜ் மேட்டர்லையும் ஏன் மெஸ் மேட்டர்லையும் கண்டினியூஸா என்கிட்ட பல்பு வாங்கிட்டு இருக்கான் அந்த ஏஜிஆர். அதனால கண்டிப்பா அவன் ஏதாவது பெருசா பிளான் பண்ணுவான் தானே. உன்னை அவனை ஃபாலோ பண்ணல சொன்னேன். இப்ப வந்து இது ஒரு நியூஸ்ன்னு சொல்லிட்டு இருக்க. சாரி சார், ஏஜிஆர் கொஞ்ச நாளாவே பெருசா எங்கேயும் வெளியே வரதில்லை சார். ஆனா அவர் கண்டிப்பா சும்மா இல்லைன்னு மட்டும் நல்லா தெரியுது சார். ஒருவேளை ஸ்ட்ரைட்டா உங்களுக்கே குறி வைக்க பிளான் பண்றாரோ என்னவோ சார். டேய், அவன் எனக்கு குறி வைக்கிறானா? யார் அந்த ஏஜிஆரா? போயாயோ, அவன் ஒரு கோழையா. என்கிட்ட அவன் நேரடியா மோதவே மாட்டான். இல்ல சார், புது ரெஸ்டாரண்ட் வேற ஆரம்பிக்கிறத அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டீங்க. அதனால உங்க மேல கொலை வெறியில இருப்பாரு சார். நீங்க எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க சார். நீ சொல்றதும் கரெக்டு தான். இவன் அந்த மாதிரி கிறுக்குத்தனமா பண்ணக்கூடிய ஆள் தான். அதெல்லாம் பாத்துக்கலாம் விடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமா, எப்படி வந்த? நான் வரும்போது ஆட்டோல தான் சார் வந்தேன். சரி வா, நான் உன்னை ட்ராப் பண்ணிடுறேன். ஐயோ வேணாம் சார், நான் ஏதாவது ஆட்டோ பிடிச்சி அப்படியே போய்க்கிறேன். நீங்க இப்ப வெளியில வர வேணாம் சார். யோ வாயா, நானும் பைக் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. வா பாத்துக்கலாம். எனக்கும் கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு. உன்னை ட்ராப் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிடுவேன். சரிங்க சார். அக்கா, வீட்ல எதுவும் பிரச்சனையா? இல்லையேடி, ஏன் கேக்குற? ஏன்க்கா என்கிட்டயே மறைக்கணும்னு நினைக்கிற? நீ அவசரமா கிளம்பி கோவிலுக்கு வான்னு சொல்லும் போதே எனக்கு தெரியும் உன் மனசுல ஏதோ பெரிய கவலை இருக்குன்னு. அதே மாதிரி இப்ப வரைக்கும் நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. என்ன பிரச்சனைக்கா, சொல்லுக்கா. அக்கா, உன் முகத்தை பார்த்தே சொல்லிடுவேன் நீ என்ன யோசிக்கிறேன்னு. என்ன பிரச்சனைன்னு மறைக்காம சொல்லுக்கா. என்ன மன்னிச்சிரு செல்வி, உன்கிட்ட சொல்லவும் முடியல, சொல்லாம இருக்கவும் முடியல. சரி சரி, சொல்ல வேணாம் விடு. உனக்கு எப்ப சொல்லணும்னு தோணுதோ அப்ப சொல்லு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, வா. நாம எல்லாரும் நினைக்கிற மாதிரி அவரு கரடு முரடான ஆளெல்லாம் இல்லடி. அவருக்குள்ள இன்னொரு உலகமும் இருக்கு. அந்த உலகத்துல இன்னொரு குழந்தையாவே தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. யாருக்கா சொல்ற? நலனண்ணாவியா? ஆமாண்டி, நேத்து நைட்டு என்ன நடந்துச்சுன்னா, உன்னை விட்டா வேற யாருமா இருக்கா? என்ன தனியா விட்டுட்டு போகாதம்மா. உன்னை விட்டா எனக்கு யாருமா இருக்கா? அம்மா அம்மா அம்மா, என்ன விட்டுட்டு போகாதம்மா. நலா, அம்மா, ஒண்ணு இல்ல. அம்மா. இங்க பாரு, ஒண்ணு இல்ல நலா. உன்னோட அன்பு நலனோட எல்லா காயத்துக்கும் மருந்தா மாறும்னு நான் முழுசா நம்புறேன். என்னக்கா சொல்ற? நம்ம நலனண்ணாக்குள்ள இப்படி ஒரு பிரச்சனை இருக்கா? அட கடவுளே, பாவம்க்கா நலனண்ணன். ஆமாண்டி, இத நினைச்சுதான் எனக்கு காலையில இருந்தே மனசு சரியில்லாம இருந்துச்சு. அதனாலதான் கோயிலுக்கு போனா மனசு லேசாகும்னு தோணுச்சு. அதுக்குதான் உன்னை உடனே வர சொன்னேன். நீ கவலைப்படாதக்கா, எல்லாமே மாறிடும். சீக்கிரமே நலனண்ணாவுக்கு எல்லாமே குணமாயிடும். நம்ம மெஸ்ஸும் திரும்பவே உன் கைக்கே வந்து சேரும் பாரு. நீ கும்பிடுற தெய்வம் உன்னை கைவிடாதுக்கா.
எனக்கு என்னமோ இதெல்லாம் அவ்வளோ ஈஸியா நடக்காதுங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அதுக்கெல்லாம் நான் இன்னும் நிறைய வேலை கொடுக்கணும் போல. அப்படிலாம் எதுவும் இல்லக்கா. கூடிய சீக்கிரம் நீயும் நலனண்ணாவும் சேர்ந்து வாழதா போறீங்க. 2 பேரும் ஒன்னா சேர்ந்து நம்ம மெஸ் நடத்ததா போறீங்க பாரேன். நடந்தா சந்தோஷம் தாண்டி. நான் என்ன வேண்டாம் நான் சொல்றேன். கவலைப்படாதக்கா, எல்லாமே மாறிடும். வா. சார் சார் இங்கே தான் சார். இதான் சார் எங்க வீடு. தேங்க்யூ சார். சரிடா, ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா உடனே எனக்கு கால் பண்ணு. இப்போதைக்கு நீ எந்த வேலையும் பார்க்க வேணாம், ஓகேவா? அந்த ஏஜிஆரை ஃபாலோ பண்ற வேலையை மட்டும் பாரு. ஓகே சார், அதை நான் பார்த்துக்கிறேன் சார். நீங்க எதுக்கும் கொஞ்சம் சேஃபா இருங்க சார். அதெல்லாம் நான் இருந்துக்கிறேன்டா, நீ பார்த்துக்கோ. ஏய், எல்லாமே ரெடியா இருக்குல்ல? இன்னையோட எனக்கும் அந்த நலனுக்கும் கட்டன் மூஸ் விளையாட்டு முடிவுக்கு வரப்போகுது. அதெல்லாம் எல்லா செட்டிங்கும் பக்காவா போட்டாச்சு சார். எலி இன்னைக்கு பொரியல மாட்டியே தீரும். ஏய் நலன், நீ இருக்கிற வரைக்கும் என்னால் நம்பர் 1 ரீச் பண்ணவே முடியாதுன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. அதான் அந்த நம்பர் 1 ரப்பர் வச்சு அழிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். சாரி நலன், எனக்கு வேற வழி தெரியல. அடுத்த ஜென்மத்தில் வாய்ப்பு இருந்தால் 2 பேர் மீட் பண்ணலாம். சரி, நான் கிளம்புறேன். பார்த்து போங்க சார். சரிடா, பாய். ஓகே, வரேன். பாய் சார். பாஸ் அவன் கிளம்பிட்டான் பாஸ். டேய், அவன் கிளம்பிட்டானா? சார், இன்னையோட உங்க எனிமியோட கதை முடிஞ்சதுன்னு நினைச்சுக்கோங்க. சரி சார், போங்க. வாடா. சூப்பர்ரா, கலக்கிட்டீங்க. வாடா, நலன் க்ளோஸ். அப்படியே உயிர் இருந்தா கூட அவ எழுந்து நடக்க எப்படி 2 வருஷம் ஆகும். அதுக்குள்ள இண்டஸ்ட்ரியில என் கொடிய நாட்டிருவேன். எஸ் எஸ். சரிக்கா. அக்கா, அங்க பாரு, யாரோ விழுந்து கிடக்குறாங்க. ஆமாண்டி, யாருன்னு தெரியல. வா சரி, போய் வா, போய் பார்க்கலாம். பார்ப்போம். அக்கா, நல்லண்ணாக்கா. ஐயோ, என்னங்க அண்ணா, என்னங்க என்னங்க ஆச்சு? என்னங்க பாருங்க, என்னங்க என்ன கண்ணால பாருங்க. என்னங்க என்ன ஆச்சு? எங்க கண்ணை திறந்து பாருங்க. எங்க எனக்கு பயமா இருக்குக்கா. 108க்கு கால் பண்ணி உடனே ஹாஸ்பிடல் கால் செல்விங்களாக்கா. செல்வி, நீ முதல்ல போய் பக்கத்துல எங்கயாவது தண்ணி இருந்தா எடுத்துட்டு வா. சீக்கிரம் போ. பயப்படாதீங்க, உங்களுக்கு ஒண்ணும் ஆகல. இந்தாக்கா, செல்வி சீக்கிரம் தண்ணி எடுத்துட்டு வா. அண்ணே, அண்ணே, அண்ணே பாரு அண்ணே. எங்க அண்ணே, எங்க அண்ணே, எங்க அண்ணா, குடிக்க கொஞ்சம் தண்ணி குடு. எங்க பொறுமையா ஒண்ணும் இல்லைங்க. குடு குடு தண்ணி முதல்ல குடு. தண்ணி குடிங்கண்ணே. அண்ணே, ஐயோ, என்னங்க இது? தண்ணி வேணுமாண்ணே? செல்வி, கையை பிடி, கையை பிடி. பாத்து. அண்ணே, கொஞ்சம் பொறுத்துக்கண்ணே. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இல்லங்க இல்லங்க, ஒண்ணும் இல்ல இருங்க. அண்ணே, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, சரியாயிடுங்க. இப்படிங்க காயமாச்சு.
தெரியல. எதிரிலையும் யாரும் வரல, பின்னாலையும் யாரும் வரல. தன்னாலேயே பைக் ஸ்கிட் ஆயிடுச்சு. பைக் ஸ்கிட் ஆயிடுச்சா? நல்ல வேலைங்க, ஹெல்மெட் போட்டிருந்ததுனால பெருசா எதுவும் அடிபடாம தப்பிச்சிட்டீங்க. இல்லனா பெரிய பிரச்சனையே ஆயிருக்கும். அண்ணே அப்படியே மெதுவா எந்திரிச்சு நிக்க முடியுதான்னு பாக்குறீங்களா? வாங்க. அண்ணா பாத்துண்ணே, பத்திரம், பொறுமையா பாத்து. நாங்க இது போட்டுக்கோங்க. உழைக்கவே மாட்டான்னு நினைச்சேன். இப்ப என்னடா எழுந்து நிக்கிறான். அம்மா, இதுக்கு மேல இங்க நின்னா மாட்டிப்பேன். நம்ம நல்ல நேரம், பெருசா எந்த அடியும் படல. ஆனா ஹாஸ்பிடலுக்கு போய் தாங்க ஆகணும். போய் ஒரு டிடி ஊசி போட்டாதாங்க சரியா இருக்கும். ஆமாக்கா, அப்படியே கூட்டிட்டு போயிடலாம்க்கா. இரு. அக்கா ஒண்ணும் இல்லக்கா. எங்க தள்ளுங்க. இருங்க, இப்படி வாங்க. நீங்க வாங்க வாங்க. செல்வி தூக்கு. சரிக்கா. பாத்து பாத்துக்கா, பாத்து. ஏய் இரு இரு, பாத்து. செல்வி அது போய் எடுத்து வரேன்க்கா. ஏய், பைக் ஹேண்டில் பார்லாம் பெண்டா இருக்கு, ஓட்டிட்டு போக முடியாதுன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குங்க நீங்க சொல்றது. நீங்க இருக்கிற நிலைமையில சைக்கிள் கூட ஓட்ட முடியாது. நீங்க எப்படிங்க பைக் ஓட்ட போறீங்க? நீங்க வாங்க, மெல்ல தள்ளிக்கிட்டே வீடு போய் சேருவோம். செல்வி சரிக்கா. பரவாயில்லையே, சாதாரண மிஸ்காரி நினைச்சா பைக்கெல்லாம் தள்ளிட்டு வர அளவுக்கு ஸ்ட்ராங்கா தான் இருப்ப போலயே. பாத்தியா செல்வி, கீழே விழுந்து எழுந்திருச்சோம், இந்த நக்கல் மட்டும் போகவே இல்ல. பாத்தியா? அம்மா. என்ன இவ்வளோ ஃபைல குவிச்சு வச்சிருக்கான்? பாஸ், டேய் என் ரூம்க்கு வா. என்ன பாஸ்? சொல்லுங்க பாஸ். ஏண்டா, என்னடா அதெல்லாம்? எதுக்கு இப்படி டேபிள் ஃபுல்லா ஃபைலா அடுக்கி வச்சிருக்க? என்ன பாஸ் புரியாத மாதிரியே கேக்குறீங்க? இதெல்லாம் நீங்க பார்க்க வேண்டிய பெண்டிங் ஃபைல்ஸ் தான். ஓ அப்படியா? சரிடா, இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, இருக்கிற எல்லா பெண்டிங் ஒர்க்ஸையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு போறேன். ஓகேவா? நீ ஒன்று பண்ணு, ஈவினிங் வரைக்கும் யாரையுமே அலோவ் பண்ணாத. யாரு கால் பண்ணாலும் நான் இல்லைன்னு சொல்லிடு. ஓகேவா? பாஸ் பாஸ் பாஸ், ரொம்ப அவசரப்படாதீங்க. இன்னைக்கு ஈவினிங் உங்களுக்கு இன்வெஸ்டர் கூட மீட்டிங் இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவரோட பிஏ எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. இன்னைக்கா? எதுக்காக மீட்டிங் ஏதாவது சொன்னாங்களா? அது வந்து நம்ம புது ப்ராஜெக்டை ஹேண்டில் பண்றதுக்காக யூஎஸ்ஏல இருந்து யாரோ ஒரு புது லேடி வராங்களாம் பாஸ். மேபி அவங்கள உங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்கறதுக்காக கூட இருக்கலாம். யூஎஸ்ல இருந்து புது லேடியா? சரி, அவங்க யாரு என்னன்றத விசாரிச்சியா? விசாரிச்சேன் பாஸ், ஆனா பெருசா ஒன்றும் தகவல் கிடைக்கல. அவங்களும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சவங்க தானா. என்ன கொஞ்சம் டெரரான லேடின்னு சொல்றாங்க. ஓ ஓகே. எத்தனை மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க? 11:30க்கு இருக்குன்னு சொன்னாங்க பாஸ். 11:30யா? டேய், இன்னும் 1 hour தான்டா இருக்கு. 1 hour தான் இருக்கா? ஐயோ, நான் என்ன பாஸ் பண்றது? எனக்கு இப்பதான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அட போடா, இப்ப அடிச்சு பிடிச்சு நான் தான் ஓடணும். சரி, நான் கிளம்புறேன், எல்லாத்தையும் பாத்துக்கோ. இங்க பாரு, அடுத்த தடவை இந்த மாதிரி ஃபைல்ஸ் எல்லாம் சேர விடாத. அப்பப்ப எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடு. யாரு? நானா பாஸ் இதெல்லாம் சேர விட்டேன்? டேய், நீதான். இன்னொரு வாட்டி இப்படி சேர்க்காத. அப்பப்ப வருது, அப்பப்பவே கிளியர் பண்ணி அனுப்பிச்சிரு. புரியுதா? நான் கிளம்புறேன். பாஸ் பாஸ் பாஸ். என்னடா? எம்ஆர்சி நகர் வழியா போயிடாதீங்க, ஒரே டிராபிக் ஜாமா. அதனால சாந்தமொழியாவே போயிருங்க பாஸ். சரி, நான் பாத்துக்கிறேன். நீ போய் வேலையை பாரு, போ. ஓகே பாஸ்.
ஏற்கனவே இந்த தமயந்தி கொடுக்குற டார்ச்சர் பத்தாதுன்னு இப்ப இன்னொரு பொண்ணு வேற வராளா? எப்படி சமாளிக்க போறேன்னே தெரியலையே. மேடம், கேஸ் ஃபைல் மேடம். ம் ஆ, போக்கா. மேடம், உள்ள வரலாமா? ஆ வாங்க வாங்க. ஆ, போ. வா. வாம்மா. வணக்கம்மா. வணக்கம். உட்காருமா. உட்காருக்கா. உங்க பேர் என்ன சொன்னீங்க? தமயந்தி. ஓ சரி, தமயந்தி. உனக்கு வந்த கோர்ட் நோட்டீஸ் எடுத்துட்டு வந்திருக்கியா? ஆமாம்மா, இந்தாங்க. இதெல்லாம் சும்மா டம்மி நோட்டீஸ்மா. ஒரே ஒரு பெட்டிஷன் போட்டு ஸ்டே ஆர்டர் வாங்கிடலாம். அவங்க கிட்ட இருந்து நீங்க ஏதோ பணம் வாங்கியிருக்கிறதா கோர்ட்ல சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே நீங்க அவங்க கிட்ட பணம் வாங்கியிருக்கீங்களா? ஆ, ஏதாவது பத்திரம் எழுதி கொடுத்துருக்கீங்களா? இல்லம்மா, நான் ஒருத்தருக்கு கடன் தர வேண்டியது இருந்துச்சு. இவங்க எனக்கு தெரியாமலே அவர்கிட்ட போய் பணத்தை கொடுத்துட்டு இப்போ அந்த காசை காரணம் காட்டி மெஸ்ஸ மூடிட்டாங்க. இவ்வளவுதானே? நீ அவங்களுக்கு எந்த பத்திரமும் எழுதி கொடுக்காத வரைக்கும் ரொம்ப நல்லது. நம்மளோட வேலை ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும். ஆ, ஒரு சின்ன சந்தேகம் மேடம். கோர்ட்ல ஸ்டே ஆர்டர் கிடைச்சிருச்சுன்னா உடனே நான் மெஸ்ஸை திறந்துடலாம்ல? அது கொஞ்சம் கஷ்டம்தாம்மா. நாம இப்ப ஸ்டே ஆர்டர் வாங்க போறது உன்னோட மெஸ்ஸ வச்சு அவங்க வேற எதுவும் பிளான் பண்ணாம இருக்கணும்ன்றதுக்காக தான். அதே மாதிரி அவங்க புதுசா ஓபன் பண்ண போற செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்டையும் திறக்க முடியாது. ஆ, புது ரெஸ்டாரண்ட்டும் திறக்க முடியாதா? அதெல்லாம் எதுவும் வேண்டாமா. நம்ம மெஸ்ஸை மட்டும் திறக்கிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணலாம். ம்ஹும். அப்படிலாம் எதுவும் செய்ய முடியாதுமா. ரெண்டுமே ஒரே கேஸ் தான். தனித்தனியெல்லாம் மூவ் பண்ண முடியாது. நீ ஏமா இந்த அளவுக்கு யோசிக்கிற? உன் மெஸ் உனக்கு வேணும்னா ஆப்போசிட் பார்ட்டியோட குடுமி உன் கையில இருக்கணும். மேடம், அது ஒன்றும் இல்லை மேடம். அக்கா ஏன் இவ்வளோ யோசிக்குதுன்னா, அந்த மெஸ்ஸை பூட்டி சீல் வச்சதும் அந்த புது ரெஸ்டாரண்ட்டை ஓப்பன் பண்ணுறதும் எங்க அக்காவோட வீட்டுக்காரர் தான். அதனால தான் இவ்வளோ தயங்குது. வாட்? மெஸ்ஸுக்கு சீல் வச்சது உன்னோட ஹஸ்பண்டா? என்னம்மா, அந்த பொண்ணு சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமா மேடம். அட கடவுளே, இது என்னம்மா கொடுமையா இருக்கு? உன் ஹஸ்பண்டா உனக்கு எதிரா இவ்வளவு வேலை பார்த்திருக்காரு. இவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது. அவன மாதிரி ஆள் கூடலாம் நீ வாழவே கூடாது. அக்கா பாவம் மேடம். அவர் இப்படிலாம் பண்ணுவாருன்னு யாருக்குமே தெரியாது. நம்பி ஏமாந்துட்டோம். நீங்க தான் ஏதாவது பண்ணி எங்க மெஸ்ஸை மீட்டு தரணும் மேடம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஈஸியா அதை உடைச்சி ஸ்டே ஆர்டர் வாங்கிடலாம். அதையும் மீறி உன்னோட புருஷன் ஏதாவது பிரச்சனை பண்ணான்னு வை, அவனையும் தூக்கி உள்ள போட்டுடலாம். ஐயோ, நீ கவலைப்படாம போயிட்டு வா. இல்ல, ஐயோ மேடம், அவரெல்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம். எனக்கு என் மெஸ்ஸ திரும்ப கிடைச்சா போதும். ஆனா நம்ம ஊர் பொண்ணுங்கெல்லாம் புருஷன் சென்டிமெண்ட்டை மட்டும் மாத்திக்கவே மாட்டீங்கல்ல? அது அக்காக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் மேடம்.
அவருக்கு தான் அது எதுவும் புரிய மாட்டேங்குது. நான் ஸ்டே ஆர்டர் மட்டும் வாங்கி கொடுத்துடுறேன். நீ தைரியமா போயிட்டு வா.